வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழுமுயிர்க்கு. ஒரு மனிதனுக்கு கண்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி கல்வியும் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட சிறந்த கல்வியை 12th படிச்சுட்ருக்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்க வச்சா, எந்த கோர்ஸ், எந்த டொமைனில் அவங்க ஏரியாவில் போனால் அவங்களுடைய லைஃபு பிரைட்டாக இருக்கும், அவங்களோட கரியர் நல்லா இருக்கும், அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருப்பீங்க, அதுக்கான நிறைய கேள்விகளோடு இருப்பீங்க. அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ரொம்ப ஈகராக எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்களோட கோல்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் எந்த கோர்ஸில் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகளோடு நீங்கள் இப்போ எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ இது. எப்படி ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸை, எப்படி ஒரு பெஸ்ட்டு கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம், அதுக்கான ஒரு சில கீ பேராமீட்டர்ஸ், டிப்ஸை ஆஸ் எ எஜுகேஷனிஸ்ட்டாக ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அகாடமிஷியனாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல எந்த ஃபோக்கஸ் ஆஃப் ஏரியாவில் நீங்கள் போகணுன்றதை டிசைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங், மெடிசன், ஆர்கிடெக்ட், டிஃபென்ஸ், லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஆர் பேராமெடிக்கல், நர்சிங், ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். எதில் நீங்கள் போகணுன்றதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் எந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும், எதில் படிக்கணும், எது படித்தா பெஸ்ட்டாக இருக்குன்றதை நேரோ டவுன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட டெசிஷன் ஃபஸ்ட். செகண்ட், ஒன்ஸ் அதை டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் ஹேவ் அ கப்புள் ஆஃப் பிளான்ஸ். பிளான் ஏ, பிளான் பி வச்சுக்கோங்க எப்பயுமே. பிளான் ஏல உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரியர் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் கோர்சஸ் ஒரு 20 இன்ஸ்டியூஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். பிளான் பியில் சப்போஸ் ஃபஸ்ட்டு பிளான் ஏல இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பிளான் பியில் செகண்ட் லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் தேர்ட் ஆப்ஷன், ஒன்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அட்மிஷன் ப்ரொசீஜர், என்ன க்ரைட்டேரியா, அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருக்கா, அப்ளிகேஷன்ஸ் போடணுமா, அதுக்கு லாஸ்ட் டேட் இருக்கா, ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் டேட்டு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டேட்டு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை ஒரு நோட்டில் கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் போர்டோ ஒரு பிளாக் போர்டோ இருந்ததுன்னா உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த டார்கெட் லைனில் நீங்கள் இருக்கீங்களான்றதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரன்ஸு, தென் அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் நமக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் நிறைய பார்த்துட்ருப்பீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணுறீங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட அலுமினை, அதாவது படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க, அவங்க எல்லாமே எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே லிங்க்டுன்ற ஒரு சோஷியல் மீடியாவில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷனோட அலுமினியோட போய் கனெக்ட் பண்ணி அவங்க இப்போ எந்த பொசிஷனில் இருக்காங்க, இந்த இன்ஸ்டியூஷனில் படித்ததுனால அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கூட பேசி அந்த இன்ஸ்டியூஷன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் நேராக ஒரு தடவையாவது அந்த இன்ஸ்டியூஷனில் போய் விசிட் பண்ணணும். அப்போ தான் அந்த இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அட்மிஷன் டீமோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதோட கல்ச்சரை சென்ஸ் பண்ணுங்கள், அதோட அக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது, அதர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேரண்ட்டாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அகாடமிஷியனாக உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஒரு இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம படித்தோம்னா நம்மளோட கோல்ஸ், ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கா, அதை ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு மட்டும் பார்த்து அந்த இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு நாளும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, ஃப்ரெண்ட்ஸு சாய்ஸ்க்காகவோ, இல்லை இந்த இன்ஸ்டியூஷனில் ஃப்ரீடம் இருக்குது, பைக்கில் போகலாம், ட்ரெஸ் கோடு ஃப்ரீயாக இருக்குது, கல்ச்சுரல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு எந்த இன்ஸ்டியூஷனையும் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய கோல்ஸ், ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பிரைட்டாக இருக்கும். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு. எஸ், யூ ஆர் ஹியர் டு சேஞ்ச் த வேர்ல்டு. All the best. Choose the best institution always. You will get a best.
தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.